ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம பேட்டில் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் டிராமாவா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல சுத்தமா பேச்சே வராது. ஒரு கட்டத்துக்கு மேல வருது. அவரோட தீவிர முயற்சியால பார்த்தீங்கன்னா ஒரு ரேப் பாடகராகவும் மாறுறாரு. இப்போ ஒரு நல்ல நிலைமையிலே இருக்காரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் ஸ்கூல் டீச்சரா இருக்க நம்ம ஹீரோயினை பார்த்து ரெண்டு பேரும் லவ்வும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோயினோட ஸ்கூல்லயோ பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்கு. அது ஸ்டாஃப் இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ்கா இருக்கட்டும், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. பல லட்சங்களை கொட்டி பசங்களை பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கிற பேரண்ட்ஸோட பிரஷர் வேற இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அந்த ஸ்கூல்ல நடக்கிற பிரச்சனைக்காக நம்ம ஹீரோயின் குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதில் நம்ம ஹீரோவும் சேர்ந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா நம்ம ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸை சொல்லலாம். ரெண்டு பேருமே ஒரு அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. படத்தை ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். படத்துல வர ரேப் பாடல்கள் எல்லாமே சூப்பராகவே இருந்தது. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்ப நல்லாவே பண்ணி கொடுத்துருந்தாங்க. இவங்க இன்னைக்கு சொசைட்டியில் நடக்கிற ஒரு பிரச்சனையை மையமா எடுத்து பேசியிருக்காங்க. ஆனா அது எவ்வளவு தூரம் பேசியிருக்காங்க அப்படின்றத மிகப்பெரிய கேள்விக்குறியாரு. படத்துல வர ஒரு சில எமோஷனல் காட்சிகளும் ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். டெக்னிக்கலி படம் சவுண்டாவே இருக்கு எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா படத்தோட ஸ்கிரீன் பிளே தான். ரொம்பவே நீட்டா லெங்தா எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. பல சீன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே லெங்தா போகுதுன்னு சொல்லலாம். படத்தை இன்னும் கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணி எடுத்திருந்தா நல்லாவே இருந்திருக்கும். அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா படத்துல வர லவ் காட்சிகள் பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. அதே மாதிரி தான் இவங்க பேச வந்திருக்க விஷயத்தையும் முழுசாக பேசலன்னு சொல்லலாம். ஒரே ஸ்கூலை பத்தி பல விஷயங்களை இவங்க பேசுறாங்க. அது எதையுமே தெளிவா பேசலன்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி படத்துல பல காட்சிகளை வெட்டி தூக்கி இருக்கலாம். அந்த மாதிரி தான் இருந்தது. எடிட்டிங் டிபார்ட்மெண்ட் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தா நல்லா இருந்தது. மொத்தத்துல இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக்கல் ரொமான்டிக் டிராமா தான். அதுக்குள்ள ஒரு சமுதாய கருத்தையும் வச்சு எடுத்திருக்காங்க. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 5 மார்க் கொடுக்கலாம். ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.